ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது குரோதி வருடம் பங்குனி மாதம். இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாத பிறப்பு 14/3/2025 மாலை 6:50 சூரியன் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். பங்குனி மாத பிறப்பு. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், அன்னைக்கு சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார். ஏற்கனவே அங்க ராகு, புதன், சுக்கிரன் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இது மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா, 15/3/2025 அன்னைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தினுடைய வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. புதன் நேர்கதியில் இருந்தவர் வக்ரமாகிறார். 29 மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். அன்னைக்குதான் சனி பயிற்சி, அன்னைக்கு கிரகணம். அடுத்தது 2-4 ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள வர்றார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். 7ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் நேர்கதிக்கு திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 13-4 ஏப்ரல் 13 அன்னைக்கு சுக்கிரன் அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது. இதுதான் மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மந்த், பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது. அதாவது 13ஆம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல, இப்போ 14ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தோம்னா 14/4 அதிகாலை 3:21 தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை. இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 22ஆம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி. 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கிரகண நாளும் கூட. 30ஆம் தேதி 30/3 அன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. 6-4 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி. 10-4 ஏப்ரல் 10 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. 11-4 அன்னைக்கு பங்குனி உத்திரம். 14-4 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும். சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில குரு இருப்பார், கடக ராசியில செவ்வாய், கன்னி ராசியில கேது, மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம், மீன ராசியில சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இவர்களுடைய 5 கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த வருடமான விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பொதுவா ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய சுப அசுப பலன்கள் உலக அளவுல பொதுவாவே நடக்கும். நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். சனிக்கு எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி ராகுக்கு கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். நிறைய இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம். எப்பெல்லாம் செவ்வாய் சனியை பாக்குறாரோ, அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ, அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார். செவ்வாய் அவருடைய பார்வை பார்க்கும்போது, அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி. அதனால சனி பகவான் மகர ராசியில இருக்கிறப்பவும் செவ்வாய் பார்த்தாருன்னா அவருடைய 8ஆம் பார்வையா பார்ப்பார். அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா கடகத்துக்கு வரும்போது அவர் 8ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போ செவ்வாய் எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ, சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் நிறைய மாற்றங்கள், அந்த சீற்றங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம். இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல.
அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி அந்த காலகட்டத்திலயுமே நம்ம நிறைய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த 1.5 மாதங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும், நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய. அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சனியும் ராகுவும் ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே ஒரு யுத்தகளம் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும். இந்த நிலைமையில இப்ப இந்த பங்குனி மாதம் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்திரை மாசம் பிறக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளேயே நமக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும். ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கு. அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு. அதனால சனிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கிறத நீங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம். இது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் இந்த மாத இறுதியில் மார்ச் 29ஆம் தேதி 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே அங்கே ராகு, புதன், சுக்ரன், சூரியன் பங்குனி மாத பிறப்புங்கிறதுனால சூரியனும் அங்கே இருப்பார். 7ஆம் இடத்தில் குரு, 8இல் செவ்வாய். செவ்வாய் கடகராசிக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி பயிற்சி ஆவார். 11ஆம் இடத்துல கேது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப 2.5 வருஷமாக சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டார் பல விதங்களில். இப்போது அவர் பயிற்சியாகி அடுத்த 5ஆம் இடத்திற்கு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். இந்த மாதமே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் தெரியும். முதல்ல ஆரோக்கியம் சீராகும். பல பேருக்கு அவர்களுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களுக்கே சுகஸ்தானம்ங்கிறதுனால அவங்களுடைய உடல்நிலையே சரியில்லை, குடும்பத்தில் நிறைய சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நிறைய சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மனஸ்தாபம், இது எல்லாமே தீரும். வண்டி வாகனம் மூலமாக ஏதாவது நிறைய பிரச்சனையை சந்தித்தவங்க எல்லாமே இனி நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தது இந்த மாதிரி தொல்லைகளை கொடுத்தா கூட பல பேருக்கு நல்ல சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சனியும் திரிகோணத்தில் எங்கேன்னு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தசாபுக்தி நல்ல வலுவாக இருந்து நல்ல தசாபுக்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு வாங்குறதுனாலும் அதுக்கும் ஒரு யோகம் வேணும். ஏன்னா சொந்த வீடு வாங்கியுமே அதில் குடியேற முடியாத அமைப்புங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. எத்தனையோ ஜாதகங்கள் அது மாதிரி பார்த்துருக்கேன். சொந்த வீடு வாங்குவாங்க, அந்த வீடு எல்லாம் 4 வீடு இருக்கும், ஆனால் 4த்துலேயுமே இவங்க குடியிருக்க முடியாது. இந்த 4 வீடையுமே வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஒரு இடத்துல வாடகைக்கு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. அதனால ஒரு சொந்த வீடு அமையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராப்தம் தான் அது. அந்த மாதிரி பல பேருக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கையோ, ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார், உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே நன்கு பலிதமாகும். அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் போய் அஷ்டமஸ்தானம்ங்கிற இடத்துல மறைஞ்சிருக்கிறதுங்கிறது நல்லதான்னு பார்த்தா, ராசிநாதன் வலுக்குறைவாக இருக்கிறதுங்கிறது எப்பயுமே அது நல்ல விஷயம் கிடையாது. அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைபாடையும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் நம்மளே ஒரு பலமில்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில தான் அது காமிக்கும். யூஆர் வீக் பேசிக்கலி. ஆனால் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் படும்போது அதுதான் உங்களுக்கு இப்போ பலம் கொடுத்துட்டுருக்கு. அதனால எப்பயுமே அடிக்கடி சொல்லிட்டு வருவேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பிடிச்சுன்றணும் நல்லா. அதனால குருவுடைய அந்த பயிற்சியானது அவர் இப்போ 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு மாறுற வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்திற்கு போனால் கூட சில விஷயங்களில் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா கூட தனபாவகம் நல்லாயிருக்கும், அதில் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை பலன் மூலமாக 12, 2, 4 இடங்களை அவர் பார்ப்பார். அடுத்து குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போகும்போது அவர் போய் அமரக்கூடிய வீடும் உங்களுடைய அஷ்டமாதிபதி வீடு. அதாவது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா 2, 5, 8, 11. ஏன்னா குரு போய் புதன் வீட்டில் உட்காரும் போது உங்களுக்கு அவர் லாபாதிபதியும் கூட. அப்போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் தேடி வரும். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 8ல் போகிறாருன்னு நம்ம நெகட்டிவாகவே யோசிக்க வேண்டாம்.
நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதாவது ஒன்றை கொடுத்து இன்னொன்று வந்து ப்ராப்ளம் பண்ணுவார். அதாவது 2 ஆதிபத்தியம் இருக்கிற கிரகங்கள் வந்து பொதுவாகவே வந்து அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல எந்த பலன் கொடுக்கறது, இதுக்கு எல்லாமே கணக்கு இருக்குது. இப்போது குரு பகவான் வந்து இது நாள் வரையும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நல்ல பாசிட்டிவாக கொண்டு போயின்னு இருக்கார், அதில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இப்போ அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் இன்னும் இந்த மாதம்லாம் அவர் வீக்காக தான் இருக்கார், நீச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறதா இல்லையா, அது வந்து சந்திரனுடைய அந்த உச்சகதியை பொறுத்து தான் அது. ஆனால் இப்போது ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் தொடரத்தான் செய்யும், அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே போல் 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம், உங்களுடைய நல்ல பாக்கியங்களை எடுத்து தரக்கூடிய இடம், தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய இடம். அங்கே வந்து என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அங்கே உட்காந்துட்டுருக்கார், ராகு, உங்கள் அஷ்டமாதிபதியான புதன், அப்புறம் சனியும் அங்கே போகிறார், சூரியனும் அங்கே போகிறார். இப்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 9, 10 என்ன சொல்லுவோம், தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த யோகம் உங்களுக்கு வரும். அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே இருப்பாங்க. ஏன்னா சந்திரனும் அங்கே போகும்போது அது ரொம்ப ஒரு அமக்கலமான காலமாக இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், தன லாபங்கள் பெருகும், பணம் வந்து கொட்டும். அதாவது உங்களுக்கு நல்ல யோகமான தசாபுக்திகள் எல்லாமே நடந்தாலும், ஏன்னா திருப்பி திருப்பி ஏன் அதையே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோன்னா, கோல்சார பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு 60% உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பலிதமாக கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன பிராப்தம் இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு. இப்போ கிரகங்கள் கொடுக்க இதுவாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் அது நிறையும். ஸோ நம்ம அதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறது நம்மளுடைய நடக்கக்கூடிய தசா புக்திகள் அந்தரங்கள் அதுதான் அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அது வந்து ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரிசீவிங் எண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நமக்கு நல்ல இது எல்லாமே நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போது நிறைய ஏதாவது ஒரு தெய்வத்தினோட உபாசனை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதாவது சுவாமியோடைய விஷயமா ஆன்மீகத்தில் என்னுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு நான் வந்து அடுத்த இது என்னன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அவங்களுக்கெல்லாம் இனி ரொம்ப அருமையான காலகட்டம். சனி பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது எத்தனையோ ஜென்மாக்களில் நம்ம பண்ணின அந்த தவம், அதோடைய பலன்கள், அந்த பிராப்தம் என்னவோ அதை எடுத்து கொடுப்பார். ஏன்னா நம்ம கர்மா என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன பிராப்தம் இருக்குங்கிறத கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதனால் அதே போல் ராகு கேதுக்களோட அடுத்து 1.5 மாதத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா, குருவோட ராகு தொடர்பில் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல குருவும் தொடர்பு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமான யோகங்கள் எல்லாம் அது கொடுக்கும். பல பேர் வந்து அவங்களுடைய தொழில் விஷயமா சில யோஜனை உங்களுக்கு போயின்னு இருக்கும். இப்போ வந்து என்ன நம்ம செய்யலாம், அடுத்து நம்ம எந்த மாதிரியான ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரை அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் இருந்திருக்காது. ஏன்னா மனது செய்ய நினைத்தால் கூட உடம்பு இடம் கொடுத்துருக்காது, இல்லை அடுத்தடுத்த மற்ற பிரச்சனைகளில் நம்மளுடைய கவனம் போயிருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலையே இந்த கடந்த 1 வருடம் குறிப்பிடும்படியாக அதிலேயே தான் போயிருக்கும். ஸோ அது எல்லாமே இனி சால்வ் ஆகும். ஆனால் குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இருந்ததுனால இது நாள் வரை அது எல்லாமே புலான் பண்ணிட்டு வர முடிஞ்சது. இப்போ புதன் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியான புதன் போய் 5ல் உட்கார்றார். அப்போது உங்களுடைய பூர்வீக வகையில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டி இருந்தது அப்படின்னா, எதிர்பாராத பணமோ வேறு ஏதாவது ஒரு சொத்தோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதெல்லாம் பாகம் பிரித்து உங்களோட ஷேர் உங்களுக்கு வந்துடும். ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ஷ்ட யோகம் ஒன்று அடிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒரு யோகம், ஒரு லாட்ரி மாதிரி ஒன்று உங்களுக்கு கிடச்சி அதற்கு உண்டான பணம் தன வருவாய் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய கணவனோ மனைவியோ விருச்சிக ராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் கணவருக்கு, ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான முன்னேற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வகையில் இருந்த அந்த ஒரு தடைகள்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் பெருகும். ஸோ மனைவி அல்லது கணவன் மூலமாக தன வருவாய் குடும்பத்துக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். இப்போலேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு நல்ல சேஞ்ச் இப்போயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போவே இது நாள் வரையும் இல்லாத அளவுக்கு மனசில் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு நிறைஞ்சிருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து இந்த 4ஆம் இடத்தை விட்டு விலக போகிறாரு இல்லையா. நிறைய பேருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய அந்த ஒரு எக்ஸாம்ஸ் ஒன்று ஏதாவது அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நல்லா பண்ணியிருந்துமே கடைசி நேர தடைகள்னால, அந்த கடைசி நேரத்தில் ஏதோ உடம்பு தொந்தரவுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தானே. ஸோ நம்மளுடைய வித்தை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை கூட அது தடுத்துருக்கோம் இத்தனை நாளாக. இனி அது எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும்.
ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கடனை, ஒரு சொத்து சேர்க்கை அப்படின்னாலுமே ஒரு பெரிய கடனை பற்றிய கவலைகள் மனதில் ஓடும் இப்போ. ஏன்னா சின்ன விஷயமா பிளான் பண்ணதை ராகு வந்து பிரம்மாண்டமாக்கி இப்போ உங்களை வாங்க வச்சுருப்பார். ஒரு பெரிய கடன் ஒன்று வாங்க வச்சுருப்பார். அது ஒரு சொத்துக்காக இருக்கலாம், இல்லாட்டி வேலை ஏதாவது ஒரு முயற்சிக்காக இருக்கலாம், ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய கடன் ஒன்று நீங்கள் இப்போ வாங்கியிருப்பீங்க. அதை எப்படி சமாளிக்கலாங்கிறது தான் இன்னும் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஓடும். ஏன்னா உங்கள் தனகாரகன் போய் இப்போ 6ல் மறைஞ்சிருக்கார், தன் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்கார். அடுத்து அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு, தன் வீட்டுக்கு, அதாவது 2க்கு 7, 9, 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது 8ல் போகும்போது அது மறைஞ்சார் அப்படின்னா கூட தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்தும் போது இந்த பணத்தை பற்றின கவலைகள் உங்களுக்கு மறையும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஸோ அடுத்தடுத்து வர டிரான்சிட் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு குரு மறையிறது அப்படின்னு நம்ம நினச்சிண்டா கூட வரக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சூப்பராக நடத்தின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அகலக்கால் வைக்கக்கூடாது, பணத்தை சிக்கனமாக சேர்த்து வச்சுக்கணும். அது இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். குழந்தைகள் வகையில் நிச்சயமாக கவலைகள் தோன்றும். இப்போயுமே நிறைய பேருக்கு புதுசாக யாராவது அறிமுகமான ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள நம்பி ஒரு முதலீடு போடாதீங்க.